விருச்சிக லக்னக்காரர்கள் சனீஸ்வரன். இவர் வந்து 50-50, நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே சனி, மேசத்துல சனி, சிம்மத்துல சனி, மிதுனத்துல சனி இல்லாத வரைக்கும் நல்லது. மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். இருந்துச்சுன்னா ஒரு போர்க்களம், போராட்டம் சனி திசையில இதெல்லாம் நடக்கும். சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சதுல நவகிரகங்கள்லயே சனீஸ்வரன் தான் ஒருத்தர். இப்ப சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். அவர் நல்லவரானாலும் கெட்டவரானாலும். சனி வந்துங்க 19 வருட கால தசை. சுக்கிரனுக்கு அப்புறம் முன்னுரிமை கொடுக்குற தசை, அதிக வருடம் உள்ள தசை சனீஸ்வரன் தான். அப்ப சனீஸ்வரன் அப்படின்னா எல்லாருக்கும் சில பயம் இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது இழந்துருவோமா, ஏதாவது அவமானம் வந்துருமா, பொருளாதார இழப்பு வந்துருமா, இப்படியெல்லாம் பயப்படுறது இயற்கை சனீஸ்வரனை கண்டா. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு குழந்தை, ஒரு நல்லவர். அவர் திருத்துறத நம்ம வருத்துறதா நினைச்சுக்குவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பேராசைப்படாம உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத இறைவனை சரணாகதி அடைஞ்சு போயிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. சூப்பர் ரூல். ஆமா, நம்ம ஆளுக்கு இது கேட்பாங்கிறீங்களா? ஆசை யாரை விட்டது? விடவே விடாது. சக்திக்கு மீறி வீடு கட்டிக்கிறது, கார் வாங்கிக்கிறது. எங்க அக்கா வீட்டுக்காரர் மட்டும் கார்ல போறாரு, நான் நடந்தா போறேன். என் தங்கச்சி மாப்பிள்ளை மட்டும் வீடு கட்டிட்டாரு, நான் சும்மா இருக்கணுமா? யாரு என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? உங்களுக்குன்னு எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டது என்னன்னு பார்க்கணும்.